12ஆம் வகுப்பு மாணவர்கள் கணிதவியலில் தேர்ச்சி பெறுவதற்கான சிறப்பு வகுப்புகள் ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கிறோம். 35 மார்க் வாங்குறதுக்கும் 50 மார்க் வாங்குறதுக்கும். இப்போ அடுத்ததாக 75 மார்க் வாங்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ 75 மார்க் வாங்குறதுக்கு முதல்ல என்னென்னலாம் பார்க்குறோம்னா, ஃபஸ்ட்டு 1 மார்க் பார்க்குறோம். 208 1 மார்க் புக் பேக் இருக்கும். அந்த 208 1 மார்க்கையும் பார்த்துட்றோம். அடுத்தது பாடம் நம்பர் 1ல் 2 மார்க்கு 3 மார்க் 5 மார்க் பார்க்குறோம். பாடம் நம்பர் 12ல் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் பார்க்குறோம். பாடம் நம்பர் 6ல் 5 மார்க் பார்க்குறோம். இதை 3 பார்த்தா 35க்கு போதுமானது. அடுத்தது பாடம் நம்பர் 11ல் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் பார்க்கலாம். பாடம் நம்பர் 2ல் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் பார்க்குறோம். பாடம் நம்பர் 5ல் 5 மார்க் மட்டும் பார்க்குறோம். இது வரைக்கும் பார்த்தா 50 மார்க் பெற்றலாம். இப்போ கூடுதலாக நம்ம வாங்குறதுனால இன்னும் 2 பாடம் சேர்த்துக்கிறோம். பாடம் நம்பர் 7ல் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் பார்க்குறோம். அடுத்து பாடம் நம்பர் 10ல் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் பார்க்குறோம். கூடுதலாக பாடம் நம்பர் 4ல் 2 மார்க் 5 மார்க் பார்க்குறோம். இந்த மாதிரி பார்த்துட்டோம்னா நம்மளால் 75 மார்க் வாங்க முடியும். இப்போ ஒரு அனாலிசிஸ் பார்க்கலாம். 1 மார்க்கில் குறைஞ்சபட்சம் ஒரு 15 1 மார்க் வரலாம், இல்லை கம்மியாக கூட இருக்கலாம். 15 மார்க் நம்ம போட்டுக்கலாம். இப்போ ப்ளூ பிரிண்ட் நான் ஏற்கனவே இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருந்தோம், கொஸ்டின் அனாலிசிஸ் சொல்லி. இப்போ அந்த கொஸ்டின் அனாலிசிஸ் பார்க்குறோம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா இப்போ 1வது பாடத்தில் பார்த்தோன்னா நமக்கு 2 3 மார்க்கு 2 5 மார்க் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றும் எடுத்துக்கிட்டால் கூட ஒரு 8 மார்க் வாங்கிக்கலாம். 1வது பாடத்தில் 8 மார்க். 12வது பாடத்தில் ஒரு 2 மார்க்கும் ஒரு 3 மார்க்கும். அப்போ 12ஆம் பாடத்தில் ஒரு 5 மார்க். 6வது பாடத்தில் 5 மார்க் மட்டும் சொல்லியிருக்கிறோம். 2 கேட்டிருப்பாங்கன்னு சொன்னோம். 2ல் ஏதாச்சும் 1 மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஒரு 5 மார்க்கு. 11வது பாடத்தில் ஒரு 3 மார்க்கும் ஒரு 5 மார்க்கும். அப்போ 8 மார்க்கு. 2வது பாடத்தில் 2 மார்க் 2 5 மார்க் 1 இருக்குது. நம்ம 1 எடுத்துக்கிட்டால் கூட ஒரு 7 மார்க் வாங்கிக்கலாம். 5வது பாடத்தில் 5 மார்க் சொல்லியிருக்கிறேன். அப்போ 2 5 மார்க் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ 2 5 மார்க்கில் ஒரு 5 மார்க் எடுத்துக்கலாம், ஒரு 5 மதிப்பெண். 7வது பாடத்தில் பார்த்தோன்னா ஒரு 3 மார்க்கு 2 5 மார்க் கேட்குறாங்க. அப்போ ஒரு 8 மார்க் மட்டும் நம்ம கவுண்டிங்கில் எடுத்துக்கலாம். 10வது சாப்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க்கு 2 5 மார்க் கேட்குறாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ ஒரு 7 மார்க் மட்டும் கவுண்டிங்கில் எடுத்துக்கலாம். 4வது சாப்டரில் ஒரு 2 மார்க்கு ஒரு 3 மார்க்கு 5 மார்க் கேட்கலன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ 2 3 5ன்னு ஒரு 5 மார்க் எடுத்துக்கலாம். இது இல்லாமல் அகமதிப்பீடுன்னு சொல்லி, அதாவது இன்டர்னல் மார்க்குன்னு சொல்லுவாங்க, அது ஒரு 10 மார்க் கிடைக்கும். அப்போ டோட்டலாக நமக்கு பார்த்தோம்னா ஒரு 83 மார்க்ஸ் வந்துடுது, 83 மார்க் வந்துடுது. அப்போ நம்ம சின்ன சின்ன தவறு பண்ணால் கூட 75 மார்க் நம்மளால் வாங்க முடியும். இப்போ இதை கூடுதலாக பார்த்தோம்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 12 5 மார்க் படிச்சிருக்கிறோம். இந்த இதில் பார்த்தோன்னா டோட்டலாக நம்ம டார்க் பண்ணி காட்டியிருக்கிறேன். நம்ம படிச்சிருக்கிற இந்த பாடத்தில் வந்திருக்குது. அப்படி எல்லாம் 5 மார்க் வந்துட்டால் கூட நம்மளால் குறைஞ்சபட்சம் 6 5 மார்க் அட்டன் பண்ணிட முடியும். கண்டிப்பாக 6 5 மார்க் கரெக்டாக நான் சொன்ன பேட்டர்ன் பிரகாரம் படிச்சிருந்தேன்னா 6 5 மார்க் அட்டன் பண்ண முடியும். அப்போ 6 5 30 மார்க் ஆச்சு. 2 மார்க் பார்த்தீங்கன்னா அதுவும் 8 2 மார்க் வந்துருச்சு. 8 2 மார்க்கில் ஒரு 7 2 மார்க் தான் நம்ம எழுத போகிறது. ஆனால் படிச்சிருக்கிறதே 8 2 மார்க் அதாவது 8 3 மார்க் வந்துருச்சு. 8 3 மார்க்கில் எழுத போகிறது 7 3 மார்க்கு தான். ஒரு கட்டாய வினாவை மட்டும் இந்த 3வது சாப்டரும் 8வது சாப்டரும் இல்லாமல் இருந்துச்சுன்னா 7க்கு 7 எழுதிடலாம். இல்லைன்னா நம்மளால் 6 எழுத முடியும். அப்போ 6 3 18, அதில் ஒரு 30 30 18 48 ஆச்சு. அடுத்த 2 மார்க் பார்த்தோன்னா அதுவும் 8 இருக்குது. அதுவும் கட்டாய வினா மட்டும் விட்டுட்டு பார்த்தோம்னா நம்மளால் ஒரு 6 கண்டிப்பாக வாங்க முடியும். ஒரு 12 மார்க் ஆச்சு. 48 12 60 ஆச்சு. அப்போ 1 மார்க்கில் பார்த்தோன்னா ஒரு 15 புக் பேக்கில் கேட்டிருந்தாங்கன்னா, அதாவது 20 கொடுத்துருக்குறோம், 20ல் ஒரு 15 கேட்டிருந்தாங்கன்னா ஒரு 60 15 75 மார்க். அப்போ கண்டிப்பாக நம்மளால் எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக வாங்க முடியும். சரிங்க. நம்மளால் அதிகபட்சம் கூடுதலாக பார்த்தோன்னா நம்ம 12வது சாப்டரில் 5 மார்க் கேட்க மாட்டோம்னு கொடுத்துருக்குறோம். ஒரு வேளை கேட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக மார்க் வந்திருக்கும். அதே மாதிரி எல்லாத்துலேயும் 2 2 5 மார்க் கொடுத்துருக்குறோம். அந்த 2 2 5 மார்க்கில் ஒவ்வொரு 5 மார்க் தான் நம்ம கவுண்டிங்கில் எடுத்துருக்குறோம். சரிங்களா? அந்த ஏன்னா எதிராக சாய்ஸில் கூட வரதுக்கு வாய்ப்பு உண்டு, ஒரு இது கஷ்டமாக கூட இருக்கலாம். அதனால் 75 மார்க் வாங்குறதுக்கு இந்த பேட்டர்ன் பிரகாரம் முடிக்கணும். இதற்கு டைம் ஷெடியூல் பார்க்கணும். டைம் முக்கியமானது. இந்த டைமில் இதை முடிக்கணும். ஒவ்வொரு லெசனுக்கும் மீதி இருக்கக்கூடியது பார்த்தோன்னா நமக்கு பார்த்தோன்னா ஒரு 65 டேஸ்க்குள்ளே தான் இருக்குது. இந்த 65 நாளுக்குள்ளே நம்மளால் எவ்வளோ படிக்க முடியும்?
அதர் சப்ஜெக்ட் வரும், மற்றது வரும், நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் நமக்காக கொடுக்கப்பட்ட டைமை ஷெட்யூல் போட்டு வச்சுக்கணும். இந்த 65 நாளில் நம்ம இதெல்லாம் படிக்கணும். அந்த படித்ததை முதல்ல முடிச்சிருக்கணும். அதை வந்து டெய்லியும் இந்த 1 மார்க் மட்டும் டெய்லியுமே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. டெய்லியுமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருந்தா மட்டும் தான் 1 மார்க் வந்து ஃபுல் மார்க் வாங்க முடியும். அதனால் ஷெட்யூல் போட்டுட்டு டெய்லியுமே படிக்கணும், டெய்லியுமே ஒர்க் அவுட் பண்ணணும். டெய்லியுமே மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். 100 மார்க் வாங்குறவங்க எல்லாத்தையுமே இன்ச் பை இன்ச்சாக பார்த்துருக்கணும். ஒரு கொஸ்டின் கூட விடாமல் 100 மார்க் வாங்குறவங்க, செண்டம் வாங்கணுங்கிறவங்க எல்லாத்தையுமே இன்ச் பை இன்ச்சாக நம்மளால் முடிச்சிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும்.